அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்களை அதிசயங்களை காணப்படுவேன். நான் சொல்ற வார்த்தை கீழ்ப்படிவீர்களா? இயேசுவின் தாயாகிய மரியாளே சொன்னால் யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில், அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அப்படி செய்யுங்க. ஆமென். இனிமே இயேசு அப்பா அம்மா யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பாரு. ஆமென். இயேசு கிறிஸ்துவோட சீஷமாரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இயேசுவை பாரு. அவர்களை வந்து தொந்தரவு செய்த நேரத்தில் இயேசுவே சொன்னார், உனக்கு எனக்கு என்ன, என் சமயம் இன்னும் வரல. ஆமென் சொல்லுங்க. இயேசுவினிடத்தில், கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினிடத்தில் கேளுங்கள். ஆமென் சொல்லுங்க. அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படி செய்யுங்கள். அவர் வாக்குக்கு செவி கொடுத்தா நீ அவருடைய ஜனமாயிருப்பாய். அவர் ஜனமாயிருந்தால் நீ அதிசயங்களை காண்பாய். ஆமென். நம்பிக்கை இருக்குதா? ஆண்டவரே நீர் சொல்லும், அடியேன் கேட்கிறேன். சாமுவேல் மாதிரி சொல்வீங்களா? ஆண்டவர் நீங்க சொல்லுங்க சாமி. பிரைஸ் காட். அவர் சொன்ன உடனே சகேயுவும் கீழ்ப்படிந்து இறங்கி வந்தான். அவர் என்ன சொல்றாரோ அப்படிதாங்க நான் செய்வேன். அவர் சொல்லாத இன்னொன்று நான் செய்ய மாட்டேங்க. கர்த்தருடைய வாக்குக்கு கீழ்ப்படிவேன். அவர் சொன்னதுதாங்க. வானபு பூமி விழுந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறி போவதில்லை. அவர் சொல்லிட்டாரா செஞ்சு முடிப்பார். ஆமென். பைபிள் சொல்லுது, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11:3 சொல்லுகிறது. வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11:3 என்ன சொல்லுகிறது? என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடி எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். என்ன சொல்றார்? நான் கற்பிக்கிற காரியம் அப்படின்னா என்ன சொல்றார்? ஓகே, கற்பிக்கிறார் அப்படின்னு சொன்னா ஒரு டீச்சர் மாதிரி, ஆசிரியர் மாதிரி. மோசே கூட கூப்பிட்டு என்ன செஞ்சார்னா, ஏப்பா வாப்பா அப்படின்றார். 40 days கம் வித் மீன்டார். ஆமென். ஸ்டே வித் மீன்டார். அல்லேலூயா சொல்லுங்க. சிட் வித் மீன்டார். அல்லேலூயா சொல்லுங்க. உட்கார், நம்ம பார்த்துக்கலாம். 40 days 40 நாள் கர்த்தராகிய தேவன் மோசேயோட என்ன செய்தார்? கற்பலகையில் தன் கையால் எழுதி. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீ என்ன செய்யணும், நீ எப்படி வாழணும் கற்பிச்சு கொடுக்குறேன்டா. ஒரு பச்சை பிள்ளைய பெத்த தாயி அந்த கையை பிடிச்சி ஆ ஆ ஈ ஈ ஊ ஊ அப்படின்ட்டு எழுதி கொடுத்து, ஏமா அதை சுருட்டுறத கொஞ்சம் கூட தெளிவா சுருட்டுமா, ஏமா நீட்டுறத கொஞ்சம் கூட நேரம் நீட்டுமா, அப்பதான் அது ஆகும், இல்லாட்டி ஊ ஆயிருமா. இதாங்க கற்பிப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. கற்றுக் கொடுக்கிறார். மோசேயை பிடிச்சி எழுதி காமிச்சு கொடுத்தார். நீ என்ன செய்யணும், ஜனங்கள் என்ன செய்யணும். கர்த்தர் அப்படி நமக்கு கற்பித்திருக்கிற ஒவ்வொன்றையும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் செய்ய சாவதானமாய் இருந்தால் நீ என்னுடைய ஜனமாய் இருப்பாய், உன்னை அதிசயங்களை காணப்படுவே. கர்த்தர் அப்படி நம்ம வாழ்க்கையில் எழுதி கொடுத்ததையா தெய்வம் அப்படியே தன்னுடைய செயல்முறையா செஞ்சு காமிச்சதையா ஆண்டவர் தன்னுடைய அனுபவத்திலே நமக்கு காண்பித்து கற்றுக் கொடுத்திருக்கிற கற்பித்திருக்கிற பாடம் எத்தனையோ இருக்கிறது. அவைகளை செய்வதற்கு சாவதானமாயிரு. அவருடைய கற்பனை கல்வி கூடத்திலே கற்றுக்கொண்டவர்களாகி நீங்களும் நானும் பாக்கியவான்கள். கற்றுக்கொண்டே இருக்கிறோம். சொல்லுங்கப்பா, எழுதி தாங்கப்பா, சொல்லிக் கொடுங்கப்பா. ஆமென் சொல்லுங்க. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே.